அந்த காலேஜில் அந்த பாத்ரூம் எல்லாம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுற பாத்ரூம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அப்படின்னா அவ்வளோ நல்லா குளிக்க முடியாது. பாத்ரூமுக்கு தண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியே இருந்து நம்ம பக்கெட்டில் எடுத்துகிட்டு போய் அந்த இது பண்ணணும். அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. அதுவும் வந்து ஒரு 4 பாத்ரூம் மட்டும்தான் இருந்துச்சு. ஸ்டூடெண்ட் 35 பேர் இருந்தாங்க. அப்போ வந்து பாஸ்டர் ஏசுபால் அவங்க ஐயா தான் வந்து அசோசியேட் டைரக்டராக இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு அது மேலே ஒரு தாகம் வருது. சரி, எப்படியாவது இந்த பாத்ரூமை கட்டிட்டோன்னா இந்த பிள்ளைங்க நல்ல சந்தோஷமாக அந்த காரியத்தை செய்வாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அவங்க மேலிடத்தில் அப்ரோச் பண்ணுறாங்க. ஆனால் வந்து அப்போது ஃபண்டு எதுவுமே இல்லை, இப்போ ஃபண்டு இல்லை, எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அடுத்த ஒரு 1 மந்த்துக்குள்ள ஒரு ஃபாரின் ஒருத்தர் வந்து வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் ஊழியம் செய்கிறதுக்காக வர்றாரு. அப்போ அவர் எதேர்ச்சியாக வர்றாரு. வரும்போது வந்து பாஸ்டர் வந்து அந்த பைபிள் காலேஜெல்லாம் சுற்றி காமிக்கும் போது ஒரு பாத்ரூமை திறந்தவர் காமிக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவர் பாத்ரூமில் பார்க்குறாரு. அந்த நேரத்தில் மேலேருந்து ஒரு அந்த காங்கிரீட் இது உடஞ்சி விழுந்து அதுலேருந்து தண்ணி ஒழுகுது. உடனே அவர் வந்து என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாத்ரூமாக திறந்து பார்த்துட்டு இதுக்கு என்ன செலவாகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அது ஆச்சரியமாக இருக்குது. அந்த பாத்ரூம் கட்டுற மொத்த பணத்தையும் கொடுத்து ஒரு கிச்சன் மேலே பசங்களுக்கு தங்குற ஒரு ரூமை கட்டி கொடுக்குறது. அதுவும் இங்கேருந்து கிளம்பி போய் 3வது நாள்லே பணம் அனுப்பிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான பாத்ரூம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 பாத்ரூம் பக்கத்தில் ஏதோ கட்டி ரொம்ப நீட்டாக பிள்ளைகளெல்லாம் யூஸ் பண்ணுறது மாதிரி, வெளியே எல்லாம் வர வேண்டியது மாதிரி. அப்போது நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒன்று ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருங்க. உங்கள் கண்கள் யாரை தான் நோக்கணும்னா கர்த்தரையே, ஆண்டவரை மட்டும் நோக்கி பாருங்க. நீங்கள் உதவி நீங்கள் எதிர்பார்க்கறது, மற்ற இடத்துல போய் விசாரிக்கிறது அதெல்லாம் தப்புன்னு நான் சொல்லலை. ஆனால் உங்களுடைய முழு நம்பிக்கை யார் மேலே இருக்கணும்னா, ஆண்டவரை நீங்கள் செஞ்சாதான்ப்பா அது நடக்கும். நான் போகிற இடத்துல கூட கண்கள் யாரை தான், உங்களை தான்ப்பா நோக்கி பார்க்குது. அப்போ 2 காரியத்தை மறக்காதீங்க. நம்பர் 1, முதலாவது, நீங்கள் நினைக்காத இடத்துலேருந்தே கர்த்தர் உங்களுக்கு உதவியை அனுப்புவார். ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? நம்பர் 2, 2வது, நீங்கள் உங்களுக்கு செய்ய வேண்டியவங்களே மௌனமாக இருந்தாலும் இயேசு ஒரு உதவியை கர்த்தர் கண்டிப்பாக. ஆமென். அவங்க மௌனமாக இருக்கட்டும், அவங்கள நீங்கள் பார்க்காதீங்க. நான் இவ்வளோ செஞ்சனே மௌனமாக இருக்காங்களே நீங்கள் நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை கனப்படுத்தணும்னா, மோசைக்கு பிறகு ஜோஷுவாவை எந்த இடத்துலையும் மோசை வந்து பெரிய அளவில் கொண்டு வந்து நிறுத்தலை, அமைதியாக தான் இருந்தார். ஆனால் ஆண்டவர் அமைதியாக இல்லை, மோசையை பார்த்து சொல்கிறாரு, போதும்ப்பா அவன் கையில் கொடுத்துரு பொறுப்பை. ஏன்னா அவன் நிறைய பாடுபட்டான், நிறைய என் கூட வாழ்ந்தான், அவன் ஜனங்களுக்கு பிரித்து கொடுக்கட்டும். அதனால நீங்கள் ஆண்டவருக்காக காண்பித்த பிரயாச கர்த்தர் மறக்கவே மாட்டார். ரொம்ப இந்த வாக்குத்தத்தத்தெல்லாம் வச்சு ஜெபம் பண்ணுங்க.